அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மிஹி வாசுதேவாய திமிஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்த பிரசந்த திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி, இந்த ஏகாதசிக்குண்டான பலன் எத்தகைய அமையுதுங்கிறத பார்ப்போம். பரவ வருஷம் ஆணி மாதம் 11ஆம் தேதி 25/6/2026 வியாழக்கிழமை வளர்பிறை ஏகாதசி இரவு 11:02 வரை. அதன் பின்பு துவாதசி திதி. சுவாதி நட்சத்திரம் இரவு 7:37 வரை. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இந்த சிவம் நாம யோகம், மனசை கரணம், அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் கூடிய நாள். நேத்திரம் 2, ஜீவன் 1 உள்ளது. இந்த வளர்பிறையில் ஆணி மாதம் வரக்கூடியது நிர்ஜல ஏகாதசி. அந்த வளர்பிறையில் அந்த வளர்பிறை ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி, இந்த 24 மணி நாள், 24 மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பெருமாளை வேண்டி நம்ம விரதம் இருந்து வரக்கூடிய காலம் இந்த நிர்ஜல ஏகாதசி. நிர்ஜலம்னா எந்த விதமான ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பது, அதன் நிர்ஜல ஏகாதசி. யார் அந்த அளவுக்கு காலை முதல் மாலை வரை, இரவு வரை, அல்லது 24 மணி நேரம் எந்த விதமான தண்ணி கூட அருந்தாமல் விரதம் இருந்து பெருமாளுக்கு மனதார உபவாசம் இருந்து வரக்கூடியவனுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய காரணம். இன்றைக்கு நிறைய வேலை, அனைவருக்கும் வேலைப்பளு ஜாஸ்தி, விரதங்கள் கடைபிடிக்க முடியல, வயதாகிக்குது, வியாதியோட உடம்பு இருக்குது, விரதம் இருக்க முடியல, இதெல்லாம் சொல்லுவோம். இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அனைத்தும் கிடைக்கும். அதனால் இந்த ஏகாதசி வருடத்துக்கு வரக்கூடிய மொத்தம் 12 மாதம் ஒரு வருடத்துக்கு. அதிலே மொத்தம் 24 ஏகாதசி, வளர்பிறை தேய்பிறை சேர்த்தால் 24 ஏகாதசி. இந்த நிர்ஜல ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு வருடம் விரதம் இருந்து வழிபாடு செய்ததுக்குண்டான பலன் மொத்தமாகவே கிடைக்கும். அதனால சொல்லும், மகா சிவராத்திரிக்கு வழிபாடு செய்யும்போது ஒரு வருடத்துக்குண்டான பலன் கிடைக்க சொல்லும். அதே போல் தான் சனி மகா பிரதோஷம் வழிபாடு செய்யும்போது சொல்லுவோம், பல காலம் தவம் செய்து கிடைக்காத பலன் இந்த சனி மகா பிரதோஷத்தை கிடைக்கும். அதே போல் தான் இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் பல ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகும். 24 ஏகாதசி இருந்து வந்த பலன், விரதம் இருந்து வந்த பலன் ஒரே ஒரு ஏகாதசி விரதத்தினால் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்மளுக்கு முப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். முப்பிறவியில் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சுருக்கோம், செய்த பாவம், செய்யாத பாவத்துக்கு கூட தண்டனை அனுபவிச்சிருப்போம், அத்தனை குறையும். உடல், மனம், ஆத்மா தூய்மை அடைக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மனது நம்மளுக்கு 3 நம்மளுக்கு நல்லா இருக்கணும். எப்பவுமே உடல் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும், ஆத்மா நல்லா இருக்கணும். இந்த 3 நல்லா இருந்தால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை தான். இதில் ஏதேனும் ஒன்று கெட்டு போயினாலும் நம்மளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடையாது. எப்பவுமே மனசோர்வு, எப்படி தெம்பாக இருக்க முடியும்? எப்பவுமே வியாதி, எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும்? எப்பவுமே ஆத்மா சரியில்லை, அப்போ குழப்பம் இருக்குது, தீராது. அப்போ 3 நம்மளுக்கு சரியாக இயங்கணும். அந்த 3 சரியாக இருக்கிறதுக்கு இந்த பெருமாளை வேண்டி விரதம் இருக்கணும். அந்த மாதிரி வேண்டி நிர்ஜலமாக இருந்து வழிபாடு செய்யும்போது நம்ம மோட்சம் கிடைக்கும். அதாவது விடுதலை, இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்குது. இந்த உடல் விட்டு உயிர் பிரிந்தால் எந்த லோகத்துக்கு சென்றால் நம்மளுக்கு என்ன பலன்? இப்போ வைகுண்ட பிராப்தம் அடையணும், சிவ பிராப்தம் அடையணும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வரும். நம்ம பெருமாள் பக்தர்களுக்கு முக்கியமாக தெரியும், வைகுண்ட பிராப்தம் தான் அவங்களுக்கு வேண்டது. அப்போ இந்த மோட்சம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சு முழு பக்தியோட விரதம் இருந்து வரக்கூடியவங்களுக்கு வைகுண்ட பதவியே கிடைக்குது. அடுத்த பிறவிங்கிறது இல்லாமல் ஆயிடும்.
பிறவி 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 எடுத்தோம், எத்தனை பிறவி எடுத்தோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டம் இந்த பிறவியோட நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கணும். இந்த பிறவியோட நம்மளுக்கு திருப்பி வரக்கூடாது பிறவி. அப்போ நாராயணனுடைய மந்திரம் சொல்லிட்டே வரணும். சொல்லிட்டு வர வர அந்த வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும்போது யமனுக்கிட்ட கூட யுத்தம் செய்து வெல்லலாம். மார்க்கண்டேன்னு என்ன செய்தார்? திரம்பகம் யஜாமகங்கிற மந்திரம் சொல்லி சிவபெருமானை கட்டி தழுவினார். அப்ப யமன் காலால வெட்டி உதைச்சார். யாரு? சிவபெருமான். அதனால மார்க்கண்டேங்கிற பேர் அவர் பெற்றார். அதே போல் பிரகலாதர் நாராயண நாமம் சொன்னார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த நாராயண மந்திரம் சொல்லி அவர் ஜெயிச்சுட்டு வந்தார். அதனால் நிறைய கதைகள் சொல்ல 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 இனிக்கும். அது இந்த நிர்ஜல ஏகாதசி யமனையே வெல்லக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. அதில் நல்ல தருணம். விரதம் இருந்து ஓம் நமோ நாராயணாய நமோ நமஹ, ஓம் நமோ நாராயணாய நமோ நமங்கிற மந்திர தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர 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 அனைத்தும் கிடைக்கும். உடலும் மனமும் தூய்மையாக வரும். மனசுமை நிவர்த்தி ஆகிறதுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொடுக்கும். உங்களுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மைன்னா, நம்ம ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தோடு இருந்தாலும் அது தானாகவே மாறி எந்த விதமான செயல் இருந்தாலும் உண்மையே பேசக்கூடிய தன்மை கொடுக்கும். அந்த உண்மையை பேசும்போது சில பேர் மாட்டிக்குவாங்க. சில பேர் வாய் திறந்தாலே பொய் சொல்லுவாங்க. சில பேர் வாய் திறந்தாலே உண்மை பேசுவாங்க. உண்மை சொல்றவன் அதிகமாக துன்பத்தை அனுபவிப்பார். பொய் சொல்றவன் விடுதலை அடைவார். எதுக்கு? தற்காலிகமாக. ஆனால் பாவம் சேருது அவங்களுக்கெல்லாம். பொய் சொல்ல 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 பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தகைய வழிபாடு செய்தாலும் அந்த பாவம் ஒரு பக்கம் சேரும், ஒரு பக்கம் புண்ணியம் சேரும். எது விகிதாச்சாரம் ஜாஸ்தியாக அது தகுந்தபடிதான் மறுபிறவி அடையும். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தாலே பொய்யாகவே வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையை கொடுத்துரும். உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தாலே உண்மையான வாழ்க்கை மறுபிறவில கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு மறுபிறவி வேண்டான்னு சொல்லி தான் அந்த ஏகாதசி விரதம் நம்ம இருக்கணும். எந்த பிறவி வேண்டாம். ஒரு ஜாதகம் கொண்டு போய் காட்டுறோம், முப்பிறவில் செய்த தோஷம், முன்னோர்கள் செய்த சாபம் அப்படிலாம் நம்ம சொல்றாங்க. இத்தனையும் குறையும். இந்த ஒரு ஏகாதசி விரதம் நம்மளுக்கு அத்தகைய பலன் நம்மளுக்கு அமைதப்போ நமோ நாராயணா நாராயணாய வித்மிகி வாசு தேவாய திமிகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் சொல்லி காலை முதல் மறுநாள் காலை வரை மொத்தம் ஒரு சூரிய உதயம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை அப்போ 24 மணி நேரம் தொடர்ச்சியாக விரதம் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கலாம். இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியிலே போயிடும். விரதம்னால 2 வகையான பலன். மருத்துவ ரீதி பார்த்தா தேவையில்லாத கழிவு வெளியிலே போயிடும் மறுநாள். அதுக்காண்டி தான் மறுநாள் ஏகாதசி விரதம் இருக்கணும். மறுநாள் எளிமையான உணவு சாப்பிடணும். அதுவும் கீரை சேர்த்துக்கணும்னு சொல்கிறோம். அந்த கீரை சேர்த்துக்கொள்ளும் போது, அதுவும் அகத்திக்கீரை சேர்த்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை மொத்தமாகவே கழிவை வெளியில் தள்ளி விட்டுரும். அதில் கீரை பதார்த்தத்தோடு அந்த தினம் போஜனத்தை வைப்பாங்க. அதே மாதிரி களி மட்டும் சாப்பிடுவாங்க. மருத்துவ குணமுடையது. ஒரு வேளை உணவு அதுதான் இருக்கும். அப்போ எளிமையான உணவு. அதுக்கப்புறம் மறு உணவு மறுமுறை சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவாங்க. அந்த விரதம் முடிக்கும்போது எளிமையான உணவு கீரை வகையோடு சேர்த்து சாப்பிடும்போது நச்சுத்தன்மையெல்லாம் வெளியில் உடம்பு ஆரோக்கியமும் கிடைக்குது. அப்போ 2 வகை வாழக்கூடிய தன்மை கிடைக்குது. அதனால தான் சொன்னது உடல் மனம் ஆத்மா சுத்தம் இருக்கணும்னு சொல்றது. அப்போ உடல் சுத்தம் அடையும் இந்த விரத காலத்தில். ஆத்மாவும் சுத்தம் பெற்றும். அதனால நம்ம கர்மா பலன் குறையிறதுக்கு உண்டான மார்க்கத்தை நம்ம எளிமையாக தேடிக்கொள்ள முடியும். கோவிந்தா நாமமே நம்மளுக்கு போதும். அனைத்து பாண்டரங்கன்னு எடுத்துங்க. பாண்டுரங்கன் என்ன சாதிச்சாங்க? ஓம் நமோ நாராயணா ஹரிஹரி 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 பாண்டுரங்கா 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 சொல்லிட்டே வந்தார். வேறு எதுவுமே கிடையாது.
மனைவி கூட அதோட சேர்ந்து அவர்களுடைய தன்மையாக மனைவி சேர்ந்து வாழ்ந்தா, எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல. கணவனுடைய வழியே என்னுடைய வழி சொல்லி அந்த பதிவிரதை சேர்ந்து வழிபாடு செய்தனால மோட்சம் கிடைச்சது. அவங்களுக்கும் கணவன் மனைக்கு சேர்ந்தே மோட்சம் கிடைச்சது. பிள்ளைகளை பற்றி வரவே இல்லை இந்த கதையில். அதனால் நல்ல கதை படிங்க. ராமாயணம், மகாபாரதம், 18 புராணத்தில் உங்களுக்கு என்ன புராணம் பிடிச்சிருக்கோ அத்தனை படிங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், லட்சுமி சகஸ்ரநாமம், பெருமாளுடைய பாட்டு அனைத்தும் மெதுவாகவே சொல்லுங்க. விரத காலத்தில் ரொம்ப சத்தமாக சொன்னால் அதிகமாக பசி தூண்டும், தாகம் தூண்டும். ஆகவே மனதார சொல்லிடுவாங்க. வாய் திறந்து பேசினாலே தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால மனதில் படிங்க. ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் வஷட்கராய நமஹ, பூதபதப்பு அவ்யப்ரதே நமஹ சொல்லிட்டே வாங்க. மனதார சொல்லிடுவாங்க. சுலோகம் தெரிஞ்ச சுலோகம் சொல்லலாம், நாமாவளினா நாமாவளி சொல்லலாம். மெல்லமாக சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் இந்த இறைவனுக்காண்டி ஒதுக்கி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை உச்சரிச்சுட்டே வர வர நீங்கள் நிறைய மந்திரம் சொல்லணுங்களோட அவசியம் கிடையாது. மந்திரம் தெரிஞ்சவங்க நிறைய மந்திரம் சொல்கிறாங்க, சொல்லிட்டே வரட்டும். நம்மளுக்கு வேண்டியவே வேண்டாம் மந்திரம். நம்ம நாராயண மந்திரம் கோவிந்தாங்கிற நாமம் போதும். அப்போ பெருமாள் ஆலயம் திறந்தாச்சா, ஆலயத்தில் போய் உட்காந்து பெருமாள் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் போய் அதே போல் ஆலயத்தில் உட்காந்து அமர்ந்து பாருங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த உபவாசம் இருக்கக்கூடிய அன்பர்கள் பகலில் உறங்கக்கூடாது. பகலில் உறங்காமல் இருக்கணும். அப்போ அது எப்பவுமே சிவன் நாமம் சொன்ன மாதிரி பெருமாள் நாமம் சொல்லிட்டே வரணும். பிரதோஷத்துக்கு சிவன் நாமம் சொல்லிட்டே வருவோம். அதே போல் இந்த ஏகாதசி வரத்துக்கு நாராயணன் நாமம் சொல்லிட்டே இருக்கணும். நாராயணனுடைய நாமம் சொன்னால் இனிக்கும் பேர் நல்ல இனிப்பாக வரும், தெவிட்டாது. அது பெருமாள் மேலே பக்தி செலுத்தி இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.